الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد رضي الله عن المؤمنين إذ يبايعونك تحت الشجرة فعلم ما في قلوبهم فأنزل السكينة عليهم وأثابهم فتحا قريبا صدق الله العليم. عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل النار أحد ممن بايع تحت الشجرة أو كما قال عليه الصلاة والسلام رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் பரிசுத்த குடும்பத்தினர்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் இறைநேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல்லாசியும் நல்லருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் இறைநேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசருமாகிய அல் குதுபுர் ரப்பானி வல் கௌது சமதானி ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் பேரிலும்
ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், முஃமினான முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும் விசேஷமாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் நவைத்துல் இத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும், என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விலக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்ல உபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எதுவும் நிரந்தரமல்ல. எங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல. நாம் தேடிய நன்மையான காரியங்களும் நாம் செய்த நலவுகளை தவிர வேறெதுவும் எங்களை தேடி வரமாட்டாது என்பதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கண்களை மூடி அல்லாஹ்வை பற்றிய பயத்தை, சிந்தனையை அதிகரிப்போம். எங்களோடு வாழ்ந்த எத்தனையோ பேர்கள், வாலிபர்களும் சரி, வயோதிபர்களும் சரி, சிறுவர்களும் சரி, எத்தனையோ பேர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னரையை நோக்கி அழைத்து விட்டார். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இளம் வயதினர்கள் மரணிக்கவில்லையா? இளம் யுவதிகள் மரணிக்கவில்லையா? நினைத்து கூட பார்க்காத சம்பவங்கள் நடைபெறவில்லையா? மனிதனுடைய வாழ்க்கை இவ்வாறுதான். நேரம் வரும் பொழுது நாம் அந்த நேரத்தை அடைந்து விட்டால் இறைவனுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். வரிசையாக நிற்கின்றோம், வரிசையில் நிற்கின்றோம். எங்களுடைய நேரம் வருகின்ற பொழுது நாங்களும் அந்த மௌத்தை சுமக்க இருக்குகின்றோம், சுவைக்க இருக்குகின்றோம். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடிக்கடி மௌத்தை பற்றி சிந்தியுங்கள், இறைவனை பயப்படுங்கள், இறையச்சத்தை அதிகமாக, இறைவனை பயந்தவர்களாக ஈமானை அதிகரித்துக் கொள்ளுங்கள் என்று அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது அதைத்தான், ஞாபகப்படுத்தியது அதைத்தான். அதனால் தான் ஜும்ஆவுடைய நிபந்தனைகளிலும் தக்வாவை கொன்று, இறையச்சத்தை கொன்று உபநியாசம் பண்ணுங்கள், வசியச் செய்யுங்கள் என்பதை நிபந்தனையாக்கி இருப்பதும் அதனால் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா எங்களை அவதானித்து நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அப்படிப்பட்ட கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். மன்னிக்கப்பட்டவர்கள் அல்ல. மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ற பொருளாகி ஆகிவிடும். அல்லாஹ் பாவங்களை விட்டும் கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொர்க்கத்துடைய வேந்தர், உலகத்துடைய அருட்கொடை. அவர்களே சில சஹாபாக்களுக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராய செய்தியை கூறியிருக்கிறார்கள். வரஃபஅனா லக திக்ரக், நபியே நாயகமே, உங்களுடைய கீர்த்தியை உயர்த்தி விட்டோம், உங்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் அருள்மறையில சொல்லுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான்,
فإن مع العسر يسرا. நபியே, கஷ்டத்தில் தான் லேசிருக்கிறது நபியே. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்தில் தான் லேசிருக்கிறது நபியே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கே அல்லாஹ் சொல்கின்றார், கஷ்டப்படணும் நபியே, கஷ்டத்தில் தான் வெற்றிருக்கிறது நபியே. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை தியாகங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை பழிவாங்கல்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொந்த ஊரிலே 14 தடவை கொலை முயற்சி கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவை விட்டு ஹிஜ்ரத் செல்கின்ற நிலைமைக்கு ஆகியது. மக்காவுடைய போர்டரில் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுடைய போர்டரில் தேமி தேமி அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மக்காவே, நீ அபயம் அளிக்கப்பட்ட பூமி, எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, ஆனால் இந்த மக்கள் என்னை விட்டு வைக்கிறார்கள் இல்லையே என்று தேமி தேமி அழுது ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி பயணித்தார்கள். மஸ்ஜிதுல் குபா என்கின்ற இடத்திலே இறங்கி குபா என்கிற பள்ளிவாசலை கட்டினார்கள். 5 நாட்கள் அங்கே தங்கினார்கள். 5 நாட்களுக்கு பிறகு மதீனாவுக்கு பயணமானார்கள். அங்கே மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். இப்படி அங்கே சஹாபாக்கள் அதிகரித்து விட்டார்கள். அழகான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிஜ்ரி 3 உஹது யுத்தம். இப்படியாக ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தான் சகோதரர்களே, பத்ரிலே அல்லாஹு தஆலா பெரும் கொன்ற வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றிக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறந்த முறையிலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 6 ஒரு கனவு ஒன்று கண்டார்கள். ஹிஜ்ரி 6 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் வந்தது 53 வயதில். 6 வருடம் கழித்து 59 வயதில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவில் இருக்கின்ற சமயத்தில் ஒரு கனவொன்று காணுகின்றார்கள். சஹாபாக்கள் படையினர்களோடு, சஹாபாக்கள் படையோடு இஹ்ராம் அணிந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவை நோக்கி உம்ரா செய்வதை போன்ற ஒரு கனவொன்று கண்டாங்க. அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுக்கு போகவில்லை. மக்காவுடைய போர்டரில் வைத்து அழுது விட்டு வந்தவர்கள், மக்காவே, நீ அபயம் அளிக்கப்பட்ட பூமி, எனக்கு மிகவும் விருப்பமான பூமி, ஆனால் உன்னை பிரிவது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, இந்த மக்கள் என்னை விட்டு வைக்கிறார்கள் இல்லையே என்ற கவலையோடு தேமி தேமி அழுது வந்த எங்கள் உயிரிலும் மேலான கண்மணியான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 59 வயது வரைக்கும் மதீனாவுல வாழ்றாங்க. 53 வயதுல வந்தவங்க 59வது வயதுல தான் கனவு காண்றாங்க, மக்காவுக்கு உம்ரா செய்வதை போன்ற ஒரு கனவு கண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவு கண்டால் நபிமார்களுடைய கனவு என்பதே ஒரு வஹி. உடனே சஹாபாக்களை தயார் செய்ய சொன்னார்கள். துல் ஹுலைபா என்கின்ற இடத்தில் இஹ்ராம் ஆடை அணிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சுமார் 1400 சஹாபாக்களும் இஹ்ராம் ஆடை அணிந்து இப்பொழுது தன்னுடைய ஒட்டகங்களிலே பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்காவை நோக்கி. மதீனாவில் இருந்து மக்காவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் லேசாக உம்ரா செய்வதாக இருந்தாலும் ஒரே நாள்ல நாங்கள் பயணம் சென்று விட முடியும். மக்காவுக்கு சென்று நாங்கள் கஅபாவை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் அன்று எப்படியான நேரம் என்றால் சகோதரர்களே, 16 இரவுகள்
கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி பயணிக்கிறார். யோசிச்சு பாருங்க, எப்படியான ஒரு பயணமாக இருக்கும். இப்படியான நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுதைபியா என்கின்ற இடத்தை அடைந்து விட்டார்கள். இன்று லேசாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ட்ரெயின்ல போறனாலும் 2 மணித்தியாலத்தில போய்த்திரலாம், கார்ல போறண்டா 3 மணித்தியாலத்தில போய்த்திரலாம், பஸ்ல போறண்டா ஒரு 5-6 மணித்தியாலத்தில போய்த்திரலாம். அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 16 இரவு பயணித்து, பயணம் என்பதே மிகவும் சிரமமான ஒரு கஷ்டமான அந்த பயணத்தை மேற்கொண்டு ஹுதைபியா என்கின்ற இடம் வந்த பொழுது குறைஷிகள் மறித்து சொன்னார்கள், உங்களை நாங்கள் மக்காவுக்குள் நுழைய விட மாட்டோம். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க சஹாபாக்கள், எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நாங்க உங்களோட யுத்தம் செய்ய வரல, உங்களோட பிரச்சனைக்கு வரல, பாருங்கள் நாங்கள் இஹ்ராம் அணிந்து வந்திருக்கிறோம், நாங்கள் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம், எங்களை விட்டு விடுங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் பிரச்சனைக்காக வேண்டி நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை, எங்களை விட்டு விடுங்கள். எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள், அவர்கள் கேட்கிற மாதிரி அல்ல, இல்லை உங்களை விட மாட்டோம், உங்களை நாங்கள் விட மாட்டோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களை எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள், அவர்கள் விடுவதாக இல்லை. இப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முடிவெடுக்கிறார்கள், நாம் மக்காவுக்கு எங்களுடைய சஹாபாக்களில் ஒருவரை அனுப்பி ஒரு சமாதான ஒரு பேச்சுவார்த்தை செய்து பார்ப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கலாமா என்ற ஆலோசனை வழங்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் கொஞ்சம் அவசரமாக கோபப்படக்கூடியவன், யார் ரசூலல்லாஹ், நான் சரி வராத நாயகமே, இதற்கு தகுதியானவர் என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, பொறுமையின் சிகரம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே நிறைய விடயங்களை சொல்லியிருக்கிறார். வெட்கத்தில் சிகரம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் எந்த அளவுக்கு என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்களோட மக்கத்து காவிர்கள் கூட இரக்கமாக இருப்பார்களா? ஜாஹிலியா காலத்தில் மதுபானத்தை அருந்தாத சஹாபாக்கள் ஒருவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய உள்ளங்கையினால் தண்ட மர்மஸ்தானத்தை கூட தொட்டது கிடையாது. ஏனென்றா அந்த கையிலே என் கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை வைத்தார்களே, நான் எப்படி என்னுடைய உள்ளங்கையால் என் மர்மஸ்தானத்தை தொட முடியும் என்று மௌத்து வரைக்கும் தொடாமல் இருந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய இப்படியான இந்த வெட்கத்தன்மை, இந்த ஈமானிய தன்மையை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 பிள்ளைகளை ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவர் மரணித்ததின் பிறகு அடுத்த பிள்ளையை திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள். தன்னுடைய 2 பிள்ளைகளை, அந்த அடுத்த பிள்ளையும் மரணித்ததின் பிறகு சொன்னார்கள், என்னிடம் 100 பெண் பிள்ளைகள் இருந்திருந்தால் ஒருவர் மரணிக்க அடுத்தவர் என்று எனது எல்லா பெண் பிள்ளைகளையும் உஸ்மானுக்கே நான் திருமணம் முடித்து கொடுத்திருப்பேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களைத்தான் இந்த ஹுதைபியா என்கின்ற இடத்தில் இந்த காபிர்கள் மறித்து தடுத்து 1400 சஹாபாக்களோடு வந்த எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உம்ரா செய்ய விடாமல் தடுத்த பொழுது சமாதான பேச்சுவார்த்தைக்காக அனுப்பப்பட்டவர்கள்தான் சையதுனா அமீருல் முஃமினீன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போய்விட்டார்கள். போய் மிச்ச நேரமாகிவிட்டது.
எந்த அளவுக்கு என்றால் வந்த சஹாபாக்களுக்கும் தண்ணீர் தாகம், வந்த ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தாகம், ஏன் வுலூ செய்யறதுக்கு கூட தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட நேரம் இதே ஹுதைபியா என்கின்ற இடத்தில் வைத்துத்தான் சஹாபாக்கள் ஒரு அசரு தொழுகைக்காக வேண்டி தண்ணீரை தேடுகின்றார்கள். இவ்வாறு தேடுகின்ற சமயத்திலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் அதிஷன் நாசி யௌமல் ஹுதைபியா, ஹுதைபியா என்கின்ற நாளிலே சஹாபாக்கள் தண்ணீர் தாகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கிடைக்கப்பட்டது ஒரு சிறியதொரு பாத்திரம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த அந்த சிறிய டம்ளர் தண்ணீர், அந்த பாத்திரத்தை அழைத்து வரச் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வுலூ செய்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான பரக்கத் நிறைந்த தன்னுடைய கைகளை அந்த பாத்திரத்தில் விடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், எந்த அளவுக்கு என்றால் فَوَلَعَنْ نَبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَدَهُ فِي الرَّكْوَةِ, அந்த பாத்திரத்தில் தன்னுடைய கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வைத்த பொழுது فَجَعَلَ الْمَاءُ يَفُورُ مِنْ بَيْنِ أَصَابِعِهِ كَأَمْثَالِ الْعُيُونِ, ஊற்றுக்களை போன்று. இதே வாசகம் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெறுகிறது. சும்மா வரவில்லை, ஊற்றுக்களை போன்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுடைய பகுதிகளில் இருந்து விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றுக்களை போன்று தண்ணீர் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், புகாரியிலே 3576வது ஹதீஸ், சஹீஹுல் முஸ்லிமிலே 3012வது ஹதீஸ், வஷரிபுனா, நாங்கள் தாராளமாக பருகினோம். எந்த தண்ணீரை? கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்களுக்கு மத்தியில் இருந்து ஊற்றுக்களை போன்று வெளியாகிய தண்ணீரை நாங்கள் பருகினோம். ஹுதைபியா என்கின்ற இடத்தில் எங்களுக்கு தாகம் வந்த பொழுது வதவல்லனா, நாங்கள் வுலூ செய்தோம். எத்தனை பேர்? 1400 சஹாபாக்களும் வுலூ செய்தார்கள். வுலூ செய்த மாத்திரமல்ல, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுக்கு பிறகு, இந்த சம்பவத்துக்கு பிறகு சொன்னார்கள், லவ் குன்னா மிஅத அல்ஃபி, 1,00,000 பேர் எங்களோடு இருந்தாலும், லகஃபானா, 1,00,000 பேர் எங்களோடு இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய விரல்களுக்கு மத்தியில் இருந்து வந்த தண்ணீர் 1,00,000 பேர் இருந்தாலும் போதுமானதாக ஆகியிருக்கும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வுலூ செஞ்சிட்டாங்க, தாகம் ஏற்பட்டது, தண்ணீரை குடித்து விட்டார்கள். ஆனால் போன உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள காணல. சகோதரர்கள், மக்ரிபாக போகிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்காக வேண்டி சென்ற உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் வரவில்லை. சஹாபாக்களுக்கு பயம் வருகிறது. என்ன நடந்தது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு? சில வதந்திகள் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவிலே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, பொறுமையை சோதிக்க வேண்டாம் நாயகமே, இதற்கு மேல என்னால பொறுமையாக இருக்க இயலாது யா ரசூலல்லாஹ், நான் மக்காவை தொடரப் போகிறேன், எத்தனை மௌத்து விழப் போகிறது என்று தெரியாது யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாம் பெரும் கொண்ட பதட்டத்தோடு இருக்கிறார்கள். இந்த நேரத்திலே தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வந்து இறங்குகிறார்கள். கூட சில காபிர்களும் வந்து விட்டார்கள். ஏய் முஹம்மதே, இங்க வாருங்கள், உங்களோடு சில உடன்படிக்கைகள் பேச வேண்டும், சில விடயங்களை பற்றி பேசி உங்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று காபிர்கள் கூட்டம் வந்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் வந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இது நடைபெறுகிறது ஹிஜ்ரி 6. இப்படியான நேரத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்துக்கு தயார் என்ற முடிவுக்கு வருகிறார்கள்.
உங்களோடு சில உடன்படிக்கை, சில எக்ரிமெண்ட் எழுதப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சரி என்று சொல்கிறார்கள். முதலாவதாக எழுதுவதற்காக வேண்டி ஒரு சஹாபியை நியமித்த பொழுது அந்த சஹாபி இந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே அவர் எழுதும் பொழுது பிஸ்மி சொல்லி மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதி மின் முஹம்மதிர் ரசூலில்லாஹ் என்று எழுதுகிறார். உடனே அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்குத்தான் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுக்கு அப்துல்லாஹ்வுடைய மகன்தான். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும் சகோதரர்களே? அதை மாற்றி எழுதுங்கள். எவருமே முன்வரவில்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையும் அதுதானே, உங்களுக்குத்தானே நான் அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுக்குத்தான் அதை பற்றி விளங்கவில்லையே, நீங்கள் அல்லாஹ் அப்துல்லாஹ்வுடைய மகன் என்று எழுதுங்கள். யாரும் முன்வரவில்லை. எங்கள் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளினால் ரசூலுல்லாஹ் என்பதை கையால் அழித்து விடுகிறார்கள். முஹம்மது பின் அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள். சகோதரர்களே, எவ்வளவு பெரிய விடயம்! எப்படி விட்டு கொடுத்து போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைத்திருந்தால், இல்லை, அங்கே ரசூலுல்லாஹ் என்றுதான் எழுதப்பட வேண்டும், நாங்கள் இதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே அவர்களுக்கு எதிராக பேசியிருக்கலாம் அல்லவா? பத்ரிலே அல்லாஹ் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தந்தான். அது 313 சஹாபாக்கள் தான். நாங்கள் 1400 பேர் வந்திருக்கிறோம், ஏன் பயப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு எதிராக போராடி இருக்கலாம் அல்லவா? விட்டு கொடுக்கின்ற பொழுது பொறுமையோடு சில விடயங்களை முடிவெடுக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது இந்த ஹுதைபியாவுடைய மிக பெரும் சான்றும் எங்களுக்கு கிடைத்த ஒரு படிப்பினையும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பேருக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் என்பது அழிக்கப்பட்டு அப்துல்லாஹ்வுடைய மகன் என்று மாற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணிந்து போவுங்கள், அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவான், பணிவில் வெற்றி இருக்கிறது என்றார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது முதலாவது உடன்படிக்கை 16 இரவுகள் பயணித்து வந்த இந்த 1400 சஹாபாக்களை சொன்னாங்க, நீங்க இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது. முதலாவது எக்ரிமெண்ட், நீங்க இந்த வருடம் உம்ரா செய்ய முடியாது, அடுத்த வருடம் பாருங்கள். எப்படி இருக்கும் சகோதரர்களை, யோசிச்சு பாருங்க. நாம ஒரு நாளைக்குள்ள நாட்டிலிருந்து பயணம் போய் இப்ப உம்ரா செய்ய முடியாது, அடுத்த வருஷம் வாங்கன்னு இஹ்ராம் ஆடையோட திருப்பி அனுப்பினா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? 16 இரவு தியாகம் செய்து கஷ்டப்பட்டு பயணித்து வந்த சஹாபாக்களை திரும்பி போங்க, அடுத்த வருடம் வாங்க என்று சொன்னா எவ்வளவு பெரிய கவலையாயிருக்கும். சஹாபாக்கள் எல்லாம் என்ன யா ரசூலல்லாஹ், திரும்பி போவதா நாயகமே? நாம் உம்ரா செய்ய முடியாதா யா ரசூலல்லாஹ்? நாம் அணிந்த இஹ்ராம் ஆடைக்கு இதுதானா முடிவு யா ரசூலல்லாஹ் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சரி என்று சொன்னாங்க. சரி, விட்டு கொடுப்போம், சரி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான இந்த நேரத்தில் தான், கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உடன்படிக்கைக்கு சரி சொல்லி நாங்கள் திரும்பி போகிறோம் என்றார்கள். இரண்டாவது உடன்படிக்கை, அந்த காவிர்களுடைய உடன்படிக்கை, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில், குறைஷி காவிர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில் 10 வருடத்துக்கு யுத்தம் நடைபெறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள். இரண்டாவது ஒப்பந்தம். மூன்றாவது ஒப்பந்தத்தை சொல்கின்ற நேரத்தில் தான் மூன்றாவது ஒப்பந்தத்தை சொல்ல போகின்றார்கள். இந்த நேரத்தில்தான் சகோதரர்களே, மக்காவில இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றதினால் அபூ ஜந்தல் இப்னு சுஹைல் என்கிற சஹாபி இஸ்லாத்தை ஏற்றிட்டாரு. இஸ்லாத்தை ஏற்றதினால் அவர் காவிர்களால் துன்புறுத்தப்பட்டு
அவர் முஸ்லிம் என்பதினால் அவரை காபிர்கள் கைது செய்து அவரை அடித்து அவருக்கு இரத்தம் வடியுது, மேலெல்லாம் காயத்தோடு, அவ்வளவு காயத்தோட கைதியாக இருந்து அவருடைய கைகள் கால்களில் இரத்தத்தோடு கைதியாக மக்காவில் இருந்து தப்பி ஓடி வருகிறார். கேள்விப்படுகிறார், மதீனாவிலிருந்து கண்மணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா என்கின்ற இடம் வரைக்கும் வந்து விட்டார்கள் என்று எப்படி இருக்கும் அந்த சஹாபிக்கு? இரத்த காயத்தோடு ஓடி வருகிறார். என் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாக்கு கிட்ட வந்து விட்டார்கள் என்றால் நான் அவங்களை பார்த்து கொள்ளலாம் என்ற ஆனந்தத்துடனும் அவாவுடனும் ஓடி வருகிறார். சில காபிர்கள் அவரை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை, நீங்கள் வந்து விட்டீர்களா நாயகமே? நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், உங்களோடு வரப்போகிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களோடு வரப்போகிறேன் நாயகமே, என்னை கைது செய்து விட்டார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அழுகிறார். இப்பதான் மூணாவது நிபந்தனை, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று வந்தால் அவங்கள நாங்க யாரையும் அனுப்ப மாட்டோம், அனுமதி இல்லை. மதீனாவிலிருந்து யாராவது எங்கடாக்கள் குறைசி காபிர்கள் இருந்தால் அவங்களை நீங்க அனுப்பி வைக்க வேண்டும். எப்படி இருக்கும்? இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகத்தை பார்க்கிற அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னை மதீனாவுக்கு அழைத்து செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அடிக்கிறார்கள் நாயகமே, துன்புறுத்துகிறார்கள் யா ரசூலல்லாஹ், இரத்தம் ஓடுகிறது நாயகமே, அழுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்றார்கள். சொன்னார்கள், அந்த சஹாபிக்கு பொறுமையாயிரு, பொறுமையாக இரு, அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும், பொறுமையாக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சரி என்றார்கள். அந்த சஹாபியை அப்படியே இழுத்துக் கொண்டு அடித்துக் கொண்டு அந்த காபிர்கள் கொண்டு செல்கிறார்கள். சகோதரர்களே, இது மூணாவது ஒப்பந்தம். நாலாவது ஒப்பந்தம் தான், நாலாவது ஒப்பந்தம். மக்காவில் உள்ளவர்கள் அவர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றாலும் சரி, அவர்கள் எந்த குழுவை ஏற்றாலும் சரி, அவர்கள் எந்த குழுவினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நாங்கள் பாதுகாப்போம். மதீனாவுல யாராவது அவர்கள் உங்களை ஏற்காமல் எங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று அந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் ஆமோதித்தார்கள். 4 ஒப்பந்தம். கண்ணியமானவர்களே, இப்ப ஒப்பந்தம் முடிந்து விட்டது. உம்ராவுடைய கடமையிலே முதலாவது இஹ்ராமுடன் நியத்து வைப்பது 4 கடமைகள் தான். இரண்டாவது கஅபத்துல்லாவை தவாபு செய்வது, மூன்றாவது சஃபா மர்வா தொங்கோட்டம், நான்காவது தலை முடிகளை களைவது. வந்த சஹாபாக்கள் இஹ்ராம் ஆடையோடு நியத்து வைத்து வந்தார்கள். இந்த காவிர்கள் தான் தவாபு செய்ய விடவில்லையே, தொங்கோட்டம் ஓட விடவில்லையே. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாபும் செய்யவில்லை, தொங்கோட்டமும் ஓடவில்லை, உங்களுடைய முடிகளை களைந்து விடுங்கள் என்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் குழுக்கள் குழுக்களாக மையத்து வீடுகளை போன்று கவலையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி முடிகளை வெட்ட முடியும்? தவாபு செய்யவில்லையே, தொங்கோட்டம் ஓடவில்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட மனைவிட்ட கேட்டாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்டாங்க, உம்மு சலமா, தோழர்கள் முடிகளை களைந்து விட்டார்களா? எப்படி யா ரசூலல்லாஹ் களைவார்கள்? கவலையோட சோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாயகமே. ஏன் களையாமல் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ்? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லி தரட்டுமா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் முதலில் முடிகளை களையுங்கள் யா ரசூலல்லாஹ். தோழர்கள் உங்களை கண்டு முடிகளை களைவார்கள். இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே ஒரு மனைவியுடைய ஆலோசனை எப்படி ஒரு வெற்றியை தந்தது என்றும் கூட சில இமாம்கள் சொல்வார்கள். ஒரு விடயத்தை செய்யும் பொழுது ஆலோசனை முக்கியம், தன்னுடைய மனைவியுடைய ஆலோசனையும் முக்கியம் என்பதற்கு ஒரு சான்றாக இது விளங்குகிறது என்பதை சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முடிகளை களைந்தார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் தன்னுடைய முடிகளை களைகின்ற பொழுது சில சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் கவலைகளின் காரணமாக முடிகளை எடுத்த சத்தம் வீதிக்கு கேட்கின்ற அளவுக்கு சத்தம் கேட்டதா? ஏன் உம்ரா செய்யவில்லை?
சில சஹாபாக்களுக்கு தலைகளில் இரத்தம் படிந்தது என்றும் வரலாறில் இடம்பெறுகிறது. சகோதரர்களே, இப்படி முடிகளை களைந்துவிட்டு மதீனாவை நோக்கி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இது ஹிஜ்ரி 6. ஹிஜ்ரி 7 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விட்ட உம்ராவை கலா செய்ய ஹுதைபியாவில் 1400 சஹாபாக்களோட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, 1400 சஹாபாக்களோட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரி 7 2000 சஹாபாக்களோட விட்ட உம்ராவை கலா செய்ய வருகிறார்கள். ஹிஜ்ரி 8 மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சஹாபியை எந்த காபிர்கள் நாங்கள் பாதுகாப்போம் என்று ஒப்பந்தம் போட்டார்களோ அவர்களே கொன்று விட்டார்கள். இப்பொழுதுதான் குறைஷிகள்ல உள்ள சில காபிர்கள் யோசிக்கிறார்கள், உடன்படிக்கை போட்டதே இவர்களே முஹம்மதுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றவரை கொன்று விட்டார்களே என்று. இதன் காரணமாகவே மக்காவிலிருந்து நிறைய பேர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகின்ற நிலைமை ஆகியது. அதன் காரணமாகவே ஹிஜ்ரி 8 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சுமார் 10,000 சஹாபாக்களோடு மக்காவை வந்து அடைகிறாங்க. மக்கா வெற்றி சகோதரர்களே, ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி எவ்வளவு பெரிய விடயம்! அதைத்தான் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்கின்றார். ஹுதைபியா என்பது தோல்வியை போன்று இருந்தது, ஆனால் அந்த தோல்வி பெரும் கொண்ட வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் அருள்மறையில சொன்னான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. ஹுதைபியாவை எல்லோரும் தோல்வி என்று எண்ணினாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்திருக்கிறோம். எதன் மூலமாக? பொறுமையின் மூலமாக. பொறுமையை கொண்டும் விட்டு கொடுப்பதை கொண்டும் சில விடயங்களை சில ஆலோசனைகளோடு செய்வதன் மூலமாக அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அந்த பொறுமையின் காரணமாக ஹிஜ்ரி 8 அல்லாஹ் தஆலா ஃபத்ஹ் மக்கா பெரும் வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தார். 10,000 சஹாபாக்களோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. மக்காவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10,000 சஹாபாக்கள் தக்பீர் முழக்கத்தோட வருகிறார்கள். ஒரு மலையடிவாரம் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுபைர் இப்னு அவ்வாம் என்கிற சஹாபி அழைச்சி சொன்னாங்க, இந்த உயரமான மலையில கொடி ஒன்றை ஏற்றுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி மலைக்கு மேலே ஏறி கொடியை ஏற்றுகிறார். புகாரியில இடம் வருகிறது. இன்றைக்கு அந்த மலை இருந்த இடத்துல மஸ்ஜிதுர் ராயா என்ற ஒரு பள்ளிவாசலே இருக்கிறது, கொடி பள்ளிவாசல் என்று. மக்கா வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிய அந்த கொடி ஏற்றப்பட்ட அந்த மலை அடிவாரத்திலே இன்று ஒரு பள்ளிவாசலே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு வந்த பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், இஹ்ராம் ஆடை அணிகின்ற பொழுது வலது புஜம் தெரிவதை போன்று ஹஜ் உம்ராக்கு செய்கிறவர்கள் தவாபு செய்கின்ற பொழுது அணிவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த காவிர்கள் மதீனத்து வாசிகள், நோஞ்சானாக்கள், பயந்தவர்கள், அவர்கள் இயலாதவர்கள் என்றா எண்ணுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய தோல் புஜங்களை விளங்கும்படி உங்களுடைய இஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு 3 தவாபுகள் கம்பீரமாக தைரியமாக செய்யுங்கள் என்று சொன்னாங்க. அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் அந்த சுன்னத்தை பேணிக் கொண்டிருக்கிறோம். சபா மர்வா ஓடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று சபா மர்வா ஓடுகின்றவர்கள் ஒரு எல்லை வருகின்ற பொழுது அங்கே பச்சை லைட் போடப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் வைத்து ஆண்கள் மாத்திரம் ஓடுவது சுன்னத். ஏனென்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 10,000 சஹாபாக்களோடு மக்கா வெற்றியின் பொழுது வருகின்ற பொழுது சபா மர்வாவை நோக்கி வந்த பொழுது சபா மர்வாவுடைய 2 பகுதியிலும் காபிர்களுடைய தலைகளும் கண்களும் இருந்ததா. முஹம்மது வந்து விட்டார், 10,000 பேரோட வந்து விட்டார் என்று பார்வை. இவர்களை பயம் காட்டுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், குதித்து குதித்து ஓடுங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் இன்னைக்கு நாம சபா மர்வாவுல குதித்து குதித்து ஓடுறோம் சகோதரர்களே. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படி பொறுமையிலே அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தார். ஒரு கஷ்டத்திலே அல்லாஹு தஆலா ஒன்றை தந்து எமக்கு வெற்றியை தருகிறார். இந்த படிப்பினையை போன்றுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே
எங்களுக்கென்று அல்லாஹ் எங்களோடு ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்றார். இந்த ஹுத்பாவுடைய சாராம்சமாக நாங்கள் விளங்க வேண்டும். எங்களோடு ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். என்ன விடயம் என்று தெரியுமா? சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரஹீம அன்ஃபுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தனின் மூக்கு நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும், அவன் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு நாசமாகட்டும் என்று 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சாபமிட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, யார் அவன் நாயகமே, யாருக்கு நீங்கள் சாபமிடுகிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதிரக வாலிதைஹி இந்தல் கிபரி அஹதஹுமா அவ் கிலைஹுமா, யார் தனது பெற்றோரில் ஒருவர் அல்லது இருவரும் முதுமையை அடைந்திருக்கும் காலத்தில், அவர்கள் முதுமையை அடைந்த காலத்தில் வாழ்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, யார் ஒருத்தர் தாயோ அல்லது தகப்பனோ அல்லது இருவரும் முதுமையை அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் இப்படி ஒரு பாக்கியத்தை அடையாமல் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளவில்லையோ, அவன் நாசமாகட்டும் என்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, ரொம்ப கவலையான விடயம். வீட்டுக்குள்ள சொர்க்கத்தை வச்சிருக்கிறோம், சொர்க்கத்துடைய தாயுடைய கால்பாத்தி கீழே சொர்க்கம் என்று நாம கேள்விப்படுறோம். ஆனா உம்மா வாப்பாவுடைய விடயத்தில எங்கட சமூகத்துடைய நிலைமை எடுத்து விட்டால் ரொம்ப கேவலமாக இருக்கிறது. வாப்பா ஆரோக்கியமாக இருக்கின்ற வரைக்கும் நல்லா வாப்பாட சொல் கேட்ட பிள்ளைகள், ஏன் மனைவி கூட, வாப்பாட்ட பணம் இருக்கி காசு இருக்கின்று கேட்ட மனைவி கூட, மகன் தொழிலுக்கு வந்தவுடனே வாப்பா அங்கே கணக்கிடப்படாமல் இருக்கிறார். சில இடங்கள்ல மகன் இப்ப தொழில், மகன் தான் பணம் கொடுக்கிறார், வாப்பாவை இப்ப மனைவியே மதிக்கிறல்ல, இப்ப அவருக்கு ஏலாம போய் விட்டதா? அவர் கத்துவார், நீ ஒன்ற வேலையை பாரு மகன். அவர கதையெல்லாம் இங்க கேட்க முடியாது. அல்லாஹு அக்பர். சில இடங்கள்ல வாப்பா கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்வை சிந்தி இரத்தம் சிந்தி கட்டிய வீடு, பாப்பா மௌத்தாவினோட பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து முடிவெடுக்காங்க, புது வீட்டுக்கு வாப்பாட ஜனாசாவை வைக்கிறையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். வாப்பா கட்டிய வீட்டுக்கு வாப்பாட ஜனாசாவை வைக்கிறதுக்கு மனம் இல்ல சில சகோதரர்களுக்கு, சில மனைவிக்கு, சில பிள்ளைகளுக்கு. என்ன ஒரு சமுதாயத்தில, என்ன ஒரு உலகத்தில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. தாயை மதிக்க தெரியா, தகப்பனை மதிக்க தெரியா, சில இடங்கள்ல தாய்க்கு கை வைக்கின்ற பிள்ளைகள், தகப்பனை அவமதிக்கின்ற பிள்ளைகள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றா, எமன்ல இருந்து ஒரு மனிதர் வருகிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்திலே இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், எமன்ல இருந்து ஒரு மனிதர் மக்காவுக்கு உம்ரா செய்ய வந்து, கான யதூஃபு பில் பைத் ஹாமிலன் உம்மஹு அலா லஹ்ரிஹி, தண்ட தோல்ல தண்ட முதுகுல தண்ட தாயை சுமந்துட்டு தவாபு செய்கிறார். உம்ரா செய்வது என்பதே ஒரு யுத்தத்து களத்தில் இறங்குறதுக்கு சமன். 10-20 லட்சம் மக்களுக்கு மத்தியில தவாபு செய்வது, சவா மருவா தொங்கோட்டம் 7 கிலோமீட்டருக்கு மேல் சவா மருவா தொங்கோட்டம், இதே பெரிய ஒரு வேலை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் உம்ராவை யா அல்லாஹ் லேசாக்கி தாரப்பேன்னு கேட்டிருக்கிறான். இப்படியான இந்த உம்ராவுல தன்னுடைய தாய முதுகுல சுமந்து கொண்டு ஒருத்தர் தவாபு செஞ்சுட்டு போறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டார். அவர் சொன்னார், இப்னு உமர், அதுரானி ஜஸைதுஹா, இது போதுமா? என்ற தாய்க்கு, என்ற தாய் பட்ட கஷ்டத்துக்கு, என்னை 10 மாதம் சுமந்து என்னை பெற்றதைக்கு என்ற தாயை நான் முதுகில் சுமந்து கொண்டு தவாபு செய்கிறேன், இது போதுமா என்று கேட்டார். அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன பதில் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? قال لا ولا بسفرة واحدة, உன்ன தாய் உன்னை பெற்றெடுத்த நேரத்தில் ஒரு வேதனையாக உண்ட தாய் விட்ட ஒரு மூச்சுக்கு கூட, வேதனையில் உண்ட தாய் விட்ட ஒரு மூச்சுக்கு கூட
உண்ட தாயை நீ முதுகில் சுமந்து தவாபு செய்தது கூட ஈடாக மாட்டாது என்றாங்க. அப்படி என்றால் எங்கட உம்மா வாப்பா எவ்வளவு பெரிய விடயம், எவ்வளவு பெரிய விடயம் சகோதரர்களே. இன்று எத்தனை பேர்கள் நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம், எத்தனை பேர்கள் நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம். தாய் தகப்பனுடைய விடயத்திலே எத்தனை பேர்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கின்றோம். சில பேர்கள் மார்க்கம் பேசுவார்கள், பெரிய தொழுகையாளியா இருப்பார், ஜும்மாவுக்கு நேரத்தோடு வருவார், ஊர்ல தர்மம் செய்கிறவர் என்றெல்லாம் பேர். ஆனா உம்மா வாப்பாட விஷயத்தில அவர் பூஜ்ஜியமாக இருப்பார், ஜீரோவாக இருப்பார். வாப்பாவை கவனிக்க மாட்டார். சில இடங்கள்ல உம்மாவும் வாப்பாவும் வீட்டு வேலைக்காரர்களை போன்று, சில இடங்கள்ல தாய் தகப்பனை அப்படி ஒரு அவமானத்தோடு அவர்கள் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனா அந்த பெற்ற தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை இன்னொருத்தரிடம் பேசுவதா என்றே பேசாமலே எத்தனை பேர்கள் மரணித்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய தாய் எப்படிப்பட்டவர்களாயிருக்கட்டும். சில பேர்கள் சொல்லுவாங்க, ஆனால் என்னுடைய தாய் நல்லவர்களா இல்லையே, என்ன தகப்பன் தொழமாட்டார், என்ற தாய் மார்க்கத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் தொழுவதற்கு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், முயற்சி செய்யுங்கள். ஆனால் தாய் தாய் தான், தகப்பன் தகப்பன் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி வந்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் இஸ்லாத்தை சொன்னா என் தாய் உங்களை கேவலமா பேசுகிறார்கள் யா ரசூலல்லாஹ். மார்க்கத்துக்கு அழைத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கேவலமாக பேசுகிறாராம் தாய். எனக்கு கோபம் வருகிறது யா ரசூலல்லாஹ், உங்களை பத்தி கேவலமா பேசுறார் என்ற தாய். எனக்கு கோபம் வருகிறது யா ரசூலல்லாஹ். சில அறிவிப்பிலே ஒரு நாள் தாய் சுகையினம் முட்டிருக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் போய் பார்க்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ், உங்களை ஏசின பெண்மணி இஸ்லாத்துடைய விரோதி, நான் ஏன் போய் பார்க்க வேண்டும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, உண்ட தாய் 10 மாசம் சுமந்தது தாய் தாய் தான், நீ போய் பாரு. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அபூ ஹுரைராவுக்கு, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடு நாயனே. அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கலிமாவை சொல்லிக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய் தகப்பன், தாய் தகப்பனுடைய காலத்தில வாழ்கிறீர்களா? இந்த உலகத்திலே பொற்காலம் அதுதான் உங்களுக்கு. ஏண்டா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில துஆ செய்து கொண்டிருக்கின்ற ஜீவன் தாயும் தகப்பனும் தான். ஆனால் இன்று தாய் தகப்பனை உதாசீனம் செய்துவிட்டு நீங்க எவ்வளவுதான் தொழுதாலும், எத்தனை உம்ரா செய்தாலும், எத்தனை வணக்கம் செய்தாலும், எத்தனை ஹஜ் செய்தாலும் தாய் தகப்பன் துஆவுக்கு ஈடாக மாட்டாது. தாய் தகப்பனுடைய துஆவோடு செய்யுங்கள், அல்லாஹு தஆலா அதிலே பெரிய பரக்கத்தை வைத்திருப்பார். இன்னும் சில பேர்களை பார்க்கிறோம், வீட்டில இருக்கக்குள்ள வாப்பா மருந்து எடுத்தாரான்னு பார்க்க நேரம் இல்லை. சில பேர்கள் எப்படி என்றா, வாப்பா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு குடும்பம் ஆஸ்திரேலியா, ஒரு குடும்பம் கனடா, இன்னொரு குடும்பம் கொழும்பு, உம்மாவும் வாப்பாவும் ஊர்ல, உம்மா வாப்பா மௌத்தாவுற நேரத்துல வந்துட்டு மகரிபுக்கு புறப்படுறாங்க. வாப்பாவை அடக்கியாச்சா, எங்க போவேன், நான் கொழும்புக்கு போவேன், நாளைக்கு வேலை இருக்குது. அல்லாஹு அக்பர். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தகப்பனுடைய நிலைமை எவ்வளவுதானா? சில பேர்கள் எப்படி என்றா, தாய் தகப்பனுடைய விடயத்திலே ரொம்ப கேவலமா இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. சில இடங்கள்ல கணவன்ட்ட பெண் பிள்ளைகள் தகப்பனை பத்தி கேவலமா சொல்லுவது, தாயை பத்தி அவமானப்படுத்துவதற்கென்ற சொந்த கணவன்ட்ட சொல்லுவது, தாய் தகப்பனுடைய மனம் நோகடித்து விட்டால் நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தகப்பனுடைய பொருத்தம் அது அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே பெற்றோர்களை மதித்து பெற்றோர்களுடைய துஆ மூலமாக நாங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்று ஒரு விடயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த பாவத்தையும் அல்லாஹ் சில நேரம் கியாமத்து வரைக்கும் அதற்கு தண்டனை கொடுப்பதற்கு தாமதிப்பானா. உம்மா வாப்பாக்கு செய்த விடயத்தை அல்லாஹ் அப்படி தாமதிக்க மாட்டான், உலகத்திலே கொடுத்து விடுவான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே பெற்றோர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றவர்களாக, சாலிஹீன்களாக, தக்வா உள்ளவர்களாக, இறையச்சம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து
துன்யாவிலும் ஆகிராவிலும் வெற்றி பெற்ற நல்மக்கள் கூட்டத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரஹ்மானே எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரஹ்மத் செய்து விடுவாயாக. கொடிய நோய்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயா. எங்கள் ஊரிலே யா ரப்பே சுவிட்சத்தை ஏற்படுத்தி தந்து விடுவாயா. பலாய் முசீபத்துக்களை அகற்றி விடுவாயா. தொழில்களிலே பரக்கத்தை அபிவிருத்தி ஏற்படுத்தி தந்து விடுவாயா. யா ரஹ்மானே கடல் தொழிலே உன்னுடைய ரஹ்மத்தை பரக்கத்தை சொரிந்து விடுவாயா. உன்னுடைய ஹசானாக்களை திறந்து விடுவாயா. விவசாய தொழில்களிலும் பரக்கச் செய்து விடுவாயாக. வாஹிரத்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வ லம் யஜ்அல் லஹு இவஜா. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه وسلم. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم ما دامت السماوات والأرض. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإنها موصلة إلى رحمة الله لقوله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صلى علي صلاة واحدة صلى الله عليه بها أشرا. رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء راشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها وعن شبتي الشهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما وساداتنا حمزة والعباس رضي الله تعالى عنهما وأمهات المؤمنين وارلعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا في النار ولا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. وذكروا الله جل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.